Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல உங்கள மாதிரியான எக்ஸல் பவர் யூசர்ஸ்க்கு டாப் 10 டபுள் கிளிக் மவுஸ் ட்ரிக்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ்ன்னு நிறைய யூஸ் பண்ணியிருந்தாலும் எஃபிஷியன்சின்னு வரும்போது நிறைய தடவை மவுஸை வச்சே மவுஸோட கிளிக்கை வச்சே பல வேலையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிக்க முடியும். அப்படி தான் டாப் 10 டபுள் கிளிக் மவுஸ் ட்ரிக்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல தான் தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸலில் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ்டாக இருக்கணும், நல்ல ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த மெனு ரிபனை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணுவோம். ஸோ ஹைட் பண்ணுறதுக்காக சில ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக பெஸ்ட்டு அந்த டேபை போயிட்டு டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ஈஸியாக நமக்கு அந்த ரிபன் ஹைட் ஆயிரும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி அதை அன்ஹைட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, ஃபார்மட் பெயிண்டர். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை காப்பி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டரை ஒரு வாட்டி தான் கிளிக் பண்ணுவோம், அதாவது சிங்கிள் கிளிக் பண்ணுவோம். இப்படி சிங்கிள் கிளிக் பண்ணுறதுனால நாம் ஃபார்மட் பெயிண்டரை அப்ளை பண்ணும்போது ஒன்ஸ் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபார்மட் பெயிண்டர் டிசேபிள் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக ஃபார்மட் பெயிண்டரை நாம் ஆக்சஸ் பண்ணும்போது, ஆக்டிவேட் பண்ணும்போது, யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம். அப்போ ஃபார்மட் பெயிண்டர் பார்த்தீங்கன்னா நாம் மேனுவலாக எஸ்கேப் கீ கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் பெயிண்டர் டூல் ஆக்டிவாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ மல்டிபிள் ஷீட்ஸில் போயிட்டு மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு தேவையான இந்த ஃபார்மேட்டை என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஷீட்ஸில் அதாவது மல்டிபிள் டைம்ஸ் நாம் அப்ளை பண்ணுறதுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். ஒன்ஸ் ஃபார்மேட் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எஸ்கேப் கீ கொடுத்தா தான் இந்த ஃபார்மட் பெயிண்டர் இங்கேருந்து நமக்கு டிசேபிள் ஆகும். மூணாவது, ஷீட்டை ரீநேம் பண்ணுறதுக்கு அந்த ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஷீட்டை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், பக்காவாக நமக்கு ரீநேம் பண்ணுறதுக்கு வந்துடும். ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்து கம்ப்ளீட்டாக ரீநேம் பண்ணிக்கலாம். நாலாவது, ஃபார்முலா ஆர் ஃபங்க்ஷன் மூலியமாக நாம் கெட் பண்ண ரிசல்ட்டை மல்டிபிள் செல்லுக்கு, அதாவது வேர்ட்டிக்கலாக அந்த ரிசல்ட்டை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபில் ஹேண்டில் பிடிச்சி நாம் மேனுவலாக ட்ராக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணும்போது கார்னர் எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில் ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸ்க்கும் ஃபார்முலா பக்காவாக ஃபில் ஆயிரும். ஃபிஃப்த் ஒன், எக்ஸலில் நாம் ஷேப்ஸை யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷேப்புக்குள்ளே டெக்ஸ்ட்டை ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ஷேப்புக்குள்ளே டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணுறதுக்கு அந்த எடிட்டிங் மோடுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் அந்த ஷேப்பை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், எடிட்டிங் மோடுக்கு வந்துடலாம். ஸோ அப்போது நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஈஸியாக நாம் என்ட்ரி பண்ணிக்க முடியும். இது முக்கியமாக டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது கூட விஷயம் இல்லை, ஏற்கனவே டெக்ஸ்ட் இருக்குது அதை எடிட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டுக்கு போக வேண்டாம், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், எடிட்டிங் மோடுக்கு வந்தாச்சு. சிக்ஸ்த் ஒன், டபுள் கிளிக் மூலியமாக காலம்ஸோட விட்த்தை ஈஸியாக நம்ம ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்மளுடைய காலமோட விட்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராம்ப்டாக இருக்கும். ஸோ அப்போது எந்த காலம் விட்த்து இதெல்லாம் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் மல்டிபிள் காலம்ஸை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். காலம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காலமோட ரைட் எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த கார்னர், அந்த எட்ஜை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆயிரும். இதுவே சிங்கிள் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த காலமோட எட்ஜை டபுள் கிளிக் பண்ணால் போதும். மல்டிபிள் காலம்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் மல்டிபிள் காலம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலமோட எட்ஜை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே விட்த்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ நமக்கு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏழாவது, டேட்டா செட்டோட செல்ஸ்க்கு நடுவில் ஈஸியாக நீங்கள் நேவிகேட் பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்காக கண்ட்ரோல் டவுன் ஏரோ, கண்ட்ரோல் ரைட்டு, கண்ட்ரோல் அப் ஏரோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணும் போதே அந்த செல்லை சுற்றி ஒரு பார்டர் வருது இல்லையா, அந்த பார்டரை நீங்கள் கிளிக் பண்ணும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் பார்டரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடோட எண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். அதே தான் லெஃப்ட்டுக்கும், அதே தான் டாப்புக்கும், ஈவன் பாட்டம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா லாங் டேட்டாஸை மெயின்டைன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் ஆஃப் த டேட்டா செட்டுக்கு போகணுமா, ஜஸ்ட் அந்த பார்டருடைய கீழ் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, டவுன் பார்டர், பாட்டம் பார்டர், அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பட் கம்ப்ளீட்டாக இந்த ரேஞ்சை செலக்ட் ஆகிறதுக்கான ரீசன் இது டேபிளாக இருக்குது. ஸோ டேபிளாக இருக்கும் போது இந்த ஒர்க்கிங் மெத்தடே பார்த்தீங்கன்னா வேறு, பிகாஸ் ஹெட்டரில் வச்சு நம்ம செய்யும் போது நான் சொல்கிறேன். மற்றபடி நார்மலாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் செல்லில் டேட்டா செல்லிருந்து நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எண்டுக்கு என்ன பண்ணியாச்சு வந்தாச்சு. இதே மாதிரி தான் நம்ம டாப் பார்டரை நம்ம டபுள் கிளிக் பண்ணும் போது அஃப்கோர்ஸ் மேலே அதே மாதிரி ரைட்டுக்கோ இல்லை பாட்டமுக்கோ இல்லை அதை நீங்கள் லெஃப்ட்டுக்கோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறதை விட ஈஸியாக டபுள் கிளிக் பண்ணியே டக்குன்னு நீங்கள் நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். எய்த் ஒன், சார்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எலமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே
அதுக்கான ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளிக் பண்ணும் போதே அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் மாறும். இல்லைனா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் டபுள் கிளிக். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ, எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இங்கே நமக்கு பெயினில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நாமளும் ஈஸியாக என்ன பண்ணலாம், பண்ண வேண்டிய சேஞ்சஸை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 9th ஒன், ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இருக்கக்கூடிய டேட்டா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னும் போது அப்போ இந்த இடத்துல டபுள் கிளிக் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் இருக்குது. ஓகே, இந்த செல்லில் இருக்கக்கூடிய டேட்டா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த செல்லை, அந்த வேல்யூவை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே போதும். அதுக்கு சம்மந்தப்பட்ட, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. இது ஒரு நியூ ஷீட்டில், டீட்டெயில் 1 அப்படிங்கிற ஒரு நியூ ஷீட்டில் வரும். நீங்கள் அதை பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு, இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு அண்ட் கண்ட்ரோல் Z கொடுத்து நீங்கள் தாராளமாக பின்னாடி வந்துடலாம். இப்படி நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா இது வசதியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக 10வது, எக்ஸல் விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா எப்போ நம்ம போகிறது இந்த க்ளோஸ் பட்டனை தான் கிளிக் பண்ணுவோம். இல்லை Alt F4 கொடுப்போம். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் நீங்கள் இந்த ஐக்கனை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், எக்ஸல் பக்காவாக நமக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே போல் எக்ஸலில் நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ண விருப்பப்படுறீங்க, நிறைய டைமை நீங்கள் சேவ் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் MS Office ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ரெக்கார்டட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டைமை நிறைய சேவ் பண்ணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள், ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ரெக்கார்டட் கோர்ஸோட லிங்க்கை தரேன். ஸோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.